வயது ஆக ஆக நம்மளுடைய பர்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய புலன் பார்வைகளை உளவியல் ரீதியாக புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி புதுப்பிக்க தவறும் பொழுது நாம் பழைய கடந்த கால பார்வையிலேயே உலகத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அது மிகப்பெரிய தோல்வியை உருவாக்கிவிடும். காரணம், நம்மால் இந்த உலகத்தினுடைய இயல்பு திறனுக்கேற்ப நம்மளை அமைத்து கொள்ள முடியாது. ஸோ அதுதான் எங்களுடைய எம்எஸ்கேவுடைய உளவியல் கோட்பாடாக இருக்கிறது. வயது என்பது அறிவினுடைய செயல்நிலை தானே தவிர அது எண்களினுடைய கூட்டுத்தொகை அல்ல என்பது எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாடு. நண்பர்களே, பலர் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளாமல் பழைய கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது தோல்வியடைந்து விடுகிறது இவர்களுடைய பார்வை. ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பர்செப்ஷன் பிஹேவியர் அல்லது பிஹேவியரல் ப்ரிஸ்கிரிப்ஷன், பர்செப்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்பதை உருவாக்கியுள்ளது. என்ன கதை இருக்கும்? நாயுடைய கதையை பார்த்தோம்னா ஒரு தேடுதல் கதையாக இருக்கும். அது ஏதோ ஒரு தேடி போகக்கூடிய கதையாக இருக்கும், அல்லது தேடி போகிறதுக்கு உண்டான கதையாக இருக்கும், அல்லது தேடி போகிறதே ஒரு கதையாக இருக்கும் ஒன்று, அல்லது ஓடி போகிறது ஒரு கதையாக இருக்கும், இல்லைன்னா துரத்தப்பட்டது ஒரு கதையாக இருக்கும். ஒரு நாய் வீதியில் போகுதுங்கிறத ஒரு கதாசிரியர் பார்க்கும் பொழுது அதற்கு பின் உள்ள கதையை பல்வேறு ஆங்கிளில் பார்ப்பார். அது வேகமாக ஓடுது அப்படின்னா ஒன்று எங்கேயோ ஒரு பயப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அந்த பயத்தை தப்பிக்கிறதுக்காக போடுது. அல்லது அங்கே ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அந்த உணவு தனக்கு கிடைக்கிற ஆர்வத்தில் ஓடுது. இது ஒரு கதாசிரியருடைய பார்வை, ஒரு நாயை பார்க்குறவர். இதே கவிஞர் பார்க்குறாருன்னா அந்த கவிஞர் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுவார். ஒரு வாசம் அதை சுவாசத்தை இழுக்குது, ஒரு வாசம் சுவாசத்தை ஈர்க்குது. அந்த நாய்க்கு பின்னாடி அந்த நாயை ஒரு காற்று தள்ளிட்டு போகுது. காற்று கனமானதா நாய் கனமானதா அப்படின்னா காற்று கனமானது, ஏன்னா நாயை இழுத்துட்டு போகுது, தள்ளிட்டு போகுதுன்னு பார்ப்பார் ஒரு கவிஞர். இதே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டைரக்டர் பார்க்குறாருன்னா அந்த நாய்க்கு பின்புலம் என்ன இருக்குது, அந்த நாய் காலை எப்படி எடுத்து வைக்குது, அந்த காட்சிகள் அது எதையெல்லாம் நமக்கு சொல்லுது. நம்ம ஒரு நாய் போடுறது அப்படின்னா அந்த நாயை படம் பிடிக்கிறதுல ஒரு கதை இருக்கும். அதனால தான் படக்கதைன்னு சொல்கிறோம். படத்தில் ஒரு கதை இருக்கும். அந்த நாய் எதையோ பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குதுன்னா அதனுடைய நோக்கம் இதெல்லாம் வேற எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். திரும்பி பார்க்குதுன்னா நீ எனக்கு எரேஜலாக இருக்கியா அல்லது நட்பாக இருக்கியான்னு கவனிக்கிறதுக்காக பார்க்குதுன்னு அர்த்தம். இதை ஒரு ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் பதிவு பண்ணுறார். இதே ஒரு ஆர்டிஸ்ட் ஓவியன் என்ன பார்க்குறாருன்னா அந்த நாயினுடைய வர்ணம் எது கலந்து எதுவாக தெரியுது. ஒரு ப்ரௌன் சொல்லக்கூடிய அந்த கலர், மஞ்சள் கலர், கருப்பு, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கலவையில் சேர்ந்து தான் அந்த நாய் கலரை உருவாக்குது, ஒரு காக்கி கலரை உருவாக்குது. அப்போ வர்ண கலவை எப்படி நாயை கலரோடு உருவாக்குது. இப்படி ஒரு கவிஞர், ஒரு ஓவியர், ஒரு கதாசிரியர், ஒரு ஒளிப்படவாளர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. இந்த ஒவ்வொரு பார்வையுமே வித்தியாசமான பார்வை. வாழ்க்கையில் இதுதான் அவங்கள உயிர்ப்பிக்கக்கூடிய பார்வைன்னு சொல்கிறோம். நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கய்யா, ஒரு மனிதனுக்கு எப்போ வயதாகுதுன்னா பார்வை புலன்களில் அவன் பழைய புலன்களில் பார்க்கையில் அவன் வயதானவனாக மாறிடுறான். பழைய காட்சிகளை பழைய மாதிரியே பார்க்கையில் தான் அவனுக்கு வயதாகிடுது. பழைய காட்சிகளை புதிய கோணத்தில் பார்க்கையில் அவன் இளமையாக மாறிடுறான். வாலியை பொறுத்தளவு வாலிப கவிஞர் தான் சொல்லுவாங்க. ஒரு இளைஞனுடைய பார்வையை தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு. ஒரு இளைஞனுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு. அதனால் ஒரு மனிதனுக்கு வயது எப்போ அதிகமாகுது அல்லது வயோதிகம் ஆயிடுறாங்கன்னா எங்களுடைய உளவியல் எம்எஸ்கே கோட்பாட்டின்படி பழைய காட்சிகளை, பழைய பதிவுகளை பழைய கோணத்திலேயே பழைய மாதிரியே பார்க்கும் பொழுது தான் வயதாயிடறான். புதிய கோணத்தில் புதிய அர்த்தத்தோடு புதிய கலைக்களத்தோடு, கதைக்களம், கலைக்களம், ஆர்ட் ஃபீல்டு, ஸ்டோரி ஃபீல்டு, இந்த 2 ஃபீல்டில் பார்க்கலன்னு ஒரு மனிதனுக்கு வயது ஆகிறதே இல்லைங்க சார். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, புதிய உலகத்தை புதிய கண்ணோட பார்க்கணும். அதனால தான் பழைய வயதான சினிமா நடிகர்கள் கூட அந்த பாட்டில் புதுமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க.
இதில் இன்னொன்று உடுமலை நாராயணகவியுடைய சம்பவம் ஒன்று. உடுமலை நாராயணகவி வந்து கவிஞர் வாலியை பார்த்து கேட்குறாரு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்க, நீ ஆணையிட்டு எப்படி நடக்காமல் போயிடும்? அப்போ ஆணையிடக்கூடியவன் மட்டும்தான் அரசனாக இருப்பான். அப்போ அரசன் ஆணையிட்டால் நடக்குமில்லவா? ஏன் அரசனையிட்டால் நடக்காதுன்னு நீ சொல்கிற? ஆணையிட்ட முன்னாடி, ஆர்டர் போட்ட முன்னாடி நடக்கலின்னு சொல்கிற வார்த்தை வந்து இலக்கிய அபத்தம் அல்லது சொல் அபத்தம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு வந்து கவிஞர் வாலி எப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்குறாப்புல. உடுமலை நாராயணகவி எங்கே இருக்கார் தெரியுமில்லைங்க சார் உங்களுக்கு? உடுமலை நாராயணகவி உடுமலை சார்ந்தவர். அந்த காலத்திலே வந்து 10,000 பாடல்கள் எழுதினவர். ரொம்ப அற்புதமான ஒரு. அப்போ இதற்கு வந்து கவிஞர் வாலி பதில் சொல்கிறாரு, நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற வார்த்தை எப்படின்னா, நான் இதை செய்துவிட்டால் அப்போ நாளைக்கு நடக்கக்கூடியதை நான் சொல்ல போகிறேன். அப்போ நாளைக்கு நடந்துச்சுன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தானே தவிர நிகழ்காலம் அல்ல என்பதை விளக்குகிறார்.